enum அப்படின்றது ஒரு கீவேர்ட். இது யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப் கிரியேட் பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க. வெறும் enum மட்டும் பயன்படுத்துறீங்கன்னா அது plain enum. enum plus class கீவேர்ட் பயன்படுத்துறீங்கன்னா அது enum class. plain enum வந்து unscoped enumeration அப்படின்ட்டு சொல்லுவாங்க. enum class வந்து scoped enumeration அப்படின்னு சொல்லுவாங்க. unscopedல வந்து சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அதை ஓவர் கம் பண்றதுக்காக தான் enum class வந்து கிரியேட் பண்ணாங்க. என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னா இந்த plain enumல வந்து டைப் சேஃப் அப்படின்றது கம்மியா இருக்கும். அதே மாதிரி ஸ்கோப் அப்படின்றது வந்து கம்மியா இருக்கும். இதே enum கிளாஸ்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் டைப் சேஃப்டி. அதே மாதிரி ஸ்கோப்டு அப்படின்றது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுதான் enum கிளாஸ் உடைய அட்வான்டேஜஸ். இந்த டைப் சேஃப்னா என்ன, இந்த ஸ்கோப்டு அன்ஸ்கோப்டு அப்படின்றது என்ன அப்படின்றத வாங்க இந்த ப்ரோக்ராம் மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், plain enum ஏன் ஸ்கோப்டா இல்ல நாட் ஸ்கோப்டா இருக்கு அப்படின்றது தான். ஸோ ஸ்கோப்னா என்னன்னா கர்லி பிரேஸ்க்குள்ள கிரியேட் பண்ணா அது லோக்கல் ஸ்கோப், கர்லி பிரேஸ்க்கு வெளியே கிரியேட் பண்ணா அது குளோபல் ஸ்கோப். லோக்கலா கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது உள்ள மட்டும் தான் விசிபிளா இருக்கும், வெளியில யாருக்கும் விசிபிளா இருக்காது. குளோபல்னா எல்லாருக்குமே இது விசிபிளா இருக்கும். ஸோ எனுமரேஷன்ல வந்து லோக்கல் ஸ்கோப் தான் பயன்படுத்துறாங்க. கர்லி பிரேஸ்க்கு உள்ள தான் நம்ம எனுமரேட்டர்ஸை கிரியேட் பண்றோம். ஸோ ஒரு எனுமரேஷன்ல இருக்கக்கூடிய எனுமரேட்டர்ஸ் வந்து இன்னொரு எனுமரேஷனுக்கு வந்து அது விசிபிளா இருக்காது. ஓகே, இப்போ enum அப்படி enumன்ற கீவேர்டு பயன்படுத்தி கலர் அப்படின்ற ஒரு எனுமரேஷனை கிரியேட் பண்றோம். அதுக்குள்ள கோல்டு ரெட்ன்ற ரெண்டு எனுமரேட்டர்ஸை கிரியேட் பண்றோம். இப்போ இந்த கோல்டு இருக்கு இல்லையா, அந்த கோல்டுன்ற எனுமரேட்டர் மாதிரியே இன்னொரு ஒரு நேமை கிரியேட் பண்றோம். எங்கன்னா மெட்டல் அப்படின்ற அனதர் டைப் ஆஃப் எனுமரேஷனுக்குள்ள. ஸோ கோல்டு கமா சில்வர்னு சொல்லிட்டு மெட்டல்குள்ள கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரே நேம் ரெண்டு எனுமரேஷனுக்குள்ளேயும் இருக்கு. பட் இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாமா அப்படின்னா கிரியேட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நம்ம ரெண்டுமே ஒரு ஸ்கோப்குள்ள தான் வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கோல்டு கலரோடையது, செகண்ட் இருக்க கோல்டு வந்து மெட்டலோடையதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கோப்புக்குள்ள தான் நம்ம கர்லி பிரேஸ்க்குள்ள தான் வச்சிருக்கனால அது பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க பிரச்சனை வரும். ஏன்னா enum ஒரு அன்ஸ்கோப்டு எனுமரேஷன், அதாவது ஸ்ட்ராங்கா இருக்காது. என்னதான் நீங்க கர்லி பிரேஸ்க்குள்ள போட்டாலும் அது எல்லாருக்கும் விசிபிள் ஆயிடுது, லோக்கலா இருக்கிறது குளோபலா மாறிடுது. இதுதான் பிரச்சனை இங்க. ஓகே, இந்த ப்ரோக்ராம் நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீடிக்ளரேஷன் அப்படின்ற ஒரு எரர் வந்து ஷோ ஆகும். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா கோல்டுன்றது கலருக்குள்ளேயும் இருக்கு மெட்டலுக்குள்ளேயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை நீங்க டிக்ளேர் பண்ணிருக்கீங்க, ஒரே நேம் ரெண்டு தடவை வந்திருக்கு அப்படின்ற பிரச்சனை வந்து கம்பைலர் உங்களுக்கு செக் பண்ணி எரரா ஷோ பண்ணி விட்டுரும். ஸோ இந்த பிரச்சனையை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்றதுக்காகத்தான் enum கிளாஸ் அப்படின்ற கான்செப்டை வந்து C++11th எடிஷன்ல வந்து கொண்டு வராங்க. enum கிளாஸ் கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் enum கீவேர்ட் இருக்குல்ல, அது பக்கத்துல ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, கிளாஸ் அப்படின்ற கீவேர்டை போடுங்க ஸ்பேஸ் விட்டு, அவ்வளவுதான். அதே மாதிரி அனதர் எனுமரேஷன்லயும் enum ஸ்பேஸ் கிளாஸ் போட்டீங்கன்னா அவ்வளவுதான், enum கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் கிரியேட் பண்ற இடத்துல ஏன்னா வேரியபிள் கிரியேட் பண்ணாதான் உள்ள இருக்கக்கூடிய எனுமரேட்டர்ஸ் ஆன இந்த கோல்டு ரெட் கோல்டு சில்வர் இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு கலர் சி ஈக்குவல் டு, ஸோ கலர்ல இருக்கக்கூடிய கோல்டு நம்ம வந்து அக்சஸ் பண்ணோம்னா டைரக்டா எடுத்து அப்படியே கோல்டுன்னு கொடுக்க முடியாது. அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்றதுக்கு ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் கண்டிப்பா பயன்படுத்தணும். எப்பனா நீங்க enum கிளாஸா வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ கலர் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் கோல்டு. ஸோ அப்ப ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் பயன்படுத்தும் போது தான் இங்க ஸ்ட்ராங்லி ஸ்கோப்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கிரியேட் ஆகுது. இது கம்பைலருக்கு வந்து என்ன புரிய வைக்கிறோம்னா இந்த கோல்டு அப்படின்ற எனுமரேட்டர் கலர் அப்படின்ற எனுமரேஷன்ல இருந்து வருது அப்படின்றத ஸ்ட்ராங்கா நம்ம சொல்றோம். அந்த ஸ்கோப்குள்ள மட்டும்தான் நீ பார்க்கணும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம வந்து கம்பைலருக்கு சொல்றதுக்காக தான் இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன். செகண்ட் எனுமரேஷன் மெட்டல், அதுக்கும் அப்படிதான் நம்ம எம் என்ற வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணணும். எனுமரேட்டர் அசைன் பண்ணனா மெட்டல் ஸ்கோப் ரெசல்யூஷன் கோல்ட் அப்படின்ட்டு கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இஃப் கண்டிஷன் கொடுத்து சி ஈக்குவல் டு கலர் ஸ்கோப் ரெசல்யூஷன் கோல்ட். இதோட மீனிங் என்னன்னா சின்ற வேரியபிள்ல கோல்டுற வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூவை அது கோல்டு தானா அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஸோ அதுக்கும் வந்து நீங்க கொடுக்கும் பொழுது கோல்டன் டேரக்டா பயன்படுத்தக்கூடாது, கலர் ஸ்கோப் ரெசல்யூஷன் கோல்டு அப்படிதான் பயன்படுத்தணும். ஸோ அதே மாதிரி செகண்ட் கண்டிஷன் இஃப் எம் ஈக்குவல் டு மெட்டல் ஸ்கோப் ரெசல்யூஷன் கோல்டு. ஸோ எம்ன்ற வேரியபிள்ல கோல்டு இருக்கு அப்படின்றத செக் பண்றோம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது ரெண்டு கண்டிஷனும் உங்களுக்கு ட்ரூ ஆகுது. ஸோ எப்படி ட்ரூ ஆயிருக்கு அப்படின்னா கம்பைலர் வந்து எந்த ஒரு கன்ஃபியூசனுமே இல்லாம கலர்ல இருக்கக்கூடிய கோல்டை மட்டும்தான் ஃபர்ஸ்ட் அது ஃபோக்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிஷன் ட்ரூ ஆக்கியிருக்கு. செகண்ட் கண்டிஷன்லுமே மெட்டல்ல இருக்கக்கூடிய கோல்டை மட்டும்தான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிஷனை வந்து ட்ரூ ஆக்கி டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ அடுத்த C++ ப்ரோக்ராம் வந்து ஏன் plain enum வந்து ஸ்ட்ராங்லி டைப்டு இல்ல அப்படின்றத பார்க்க போறோம். enum கிளாஸ் ஏன் ஸ்ட்ராங்லி டைப்டா இருக்கு அப்படின்றதும் எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். டைப் அப்படின்றது இப்போ இன்டிஜர் அப்படின்னா இன்டிஜர் டைப்லயே இருக்கணும், அது வேற ஒரு டைப்பா கன்வெர்ட் ஆக கூடாது.
இப்போ வேற ஒரு டைப்பா கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா அது ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு அர்த்தம். அது நாட் டைப் சேஃப் அப்படின்ட்டு அர்த்தம். இப்ப வெறும் ஈனம் கான்செப்ட் பயன்படுத்தும் பொழுது இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய எனுமரேட்டர்ஸான இந்த மேல் ஃபீமேல் இருக்கு இல்லையா, இந்த இது வந்து என்ன ஆகும்னா இன்டிஜர் கான்ஸ்டன்டா கன்வெர்ட் ஆயிக்கும் ஆட்டோமேட்டிக்கா எப்பனா ஒரு கம்பைல் பண்ணும் பொழுது. இப்ப மேல் அப்படின்றது 0 கன்வெர்ட் ஆயிக்கும், ஃபீமேல் அப்படின்றது 1 கன்வெர்ட் ஆயிக்கும். சோ இது வந்து ஆட்டோமேட்டிக் கன்வெர்ட் ஆயிக்குது. இந்த பிரச்சனைனால நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா அவுட்புட்ல வந்து ஒரு தவறான அவுட்புட் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிக்கும். சோ இப்ப இந்த ப்ரோக்ராம் பாருங்க உங்களுக்கு நல்லா புரியும். சோ ஃபர்ஸ்ட் ஈனம் கீவேர்ட் பயன்படுத்தி ஜெண்டர் எனுமரேஷன் கிரியேட் பண்ணி அதுல மேல் ஃபீமேல் 2 எனுமரேட்டர்ஸ் வச்சிருக்கோம். அதே மாதிரி ஈனம் கலர்ன்றது ஒரு டைப். இந்த எனுமரேஷன்ல ரெட் கிரீன் சொல்லிட்டு 2 எனுமரேட்டர்ஸ் வச்சிருக்கோம். இப்போ ஜெண்டருக்கு வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம், ஜெண்டர் ஈக்குவல் டு அதுல மேல் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இது ஜஸ்ட் வெறும் ஈனம் தான், அதனால டைரக்டா வேல்யூவை நம்ம வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் கலர் ஈக்குவல் டு ரெட் அசைன் பண்ணிக்கிறோம். இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்க போறோம் வேரியபிள்ஸை. சோ இஃப் கண்டிஷன்ல ஜெண்டர் ஈக்குவல் டு கலர், இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா நமக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆக போகுது. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் வந்து அவுட்புட்ல வந்து ஒரு வார்னிங் சைன் காட்டும். ஆனா அவுட்புட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். அவுட்புட் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடும். வார்னிங் சைன்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க வேற டைப்பை வந்து கம்பேர் பண்றீங்க, அப்படி கம்பேர் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். சோ ஆமா, நம்ம வந்து வேற டைப்பை கம்பேர் பண்றது தப்பு. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு நம்பரை கம்பேர் பண்ணி அது ஈக்குவல் வந்துச்சுன்னா அது கரெக்ட். ஆனா 5 ஈக்குவல் டு 5.5 அப்படின்றத கம்பேர் பண்ணி ஈக்குவல் காட்டுச்சுன்னா அது தப்பு தானே. ஏன்னா 5ன்றது ஒரு இன்டிஜர், 5.5ன்றது ஒரு டெசிமல். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணவும் தப்பு. அப்போ இங்க ஜெண்டர் அப்படின்றது ஒரு எனுமரேஷன் டைப், கலர்ன்றது இன்னொரு எனுமரேஷன் டைப். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஈக்குவல் காட்டக்கூடாது. ஆனா காட்டிருச்சு. அது ஏன் கம்பேர் அப்படி காட்டியிருக்கு அப்படின்னா, சோ இங்கதான் இந்த மேல் இருக்கு இல்லையா, அந்த மேல என்ன பண்ணிருக்கு 0 கன்வெர்ட் பண்ணிருக்கு, ரெட்டை வந்து 0 கன்வெர்ட் பண்ணிருக்கு. அப்ப நம்பரை மட்டும்தான் அது வந்து கம்பேர் பண்ணிருக்கு, 0 ஈக்குவல் டு 0. சோ கண்டிஷன் ட்ரூனால அது ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிருச்சு. அவுட்புட் வந்து தவறா டிஸ்பிளே ஆகுறதுனாலதான் ஈனம் கிளாஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ சேம் ப்ரோக்ராம நம்ம ஈனம்ல இருந்து அப்படியே ஈனம் கிளாஸை கன்வெர்ட் பண்ணிக்க போறோம். ஸோ ஈனம் ஸ்பேஸ் கிளாஸ் கீவேர்டு பயன்படுத்துங்க, ஸ்பேஸ் ஜெண்டர் எனுமரேஷன்ஸ், இதுக்குள்ள மேல் ஃபீமேல் வந்து நம்ம வச்சிடறோம். அது மாதிரி செகண்ட் எனுமரேஷன் கலர், இதையும் வந்து கிளாஸ் முன்னாடி போட்டோம்னா ஈனம் கிளாஸா கன்வெர்ட் ஆயிடும். இப்போ இதுல இருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் இதெல்லாமே நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் பயன்படுத்தணும். அதுக்கு முன்னாடி எனுமரேஷன் நேமும் பயன்படும். எனுமரேஷன் நேம், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர், எனுமரேட்டர் இப்படிதான் கொடுக்கணும். ஸோ ஜெண்டர் வேரியபிளுக்கு ஈக்குவல் டு ஜெண்டர் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் மேல் இப்படி கொடுக்கும் பொழுது கம்பைலருக்கு நம்ம என்ன தெரியப்படுத்துறோம்னா, மேல் அப்படின்றது ஒரு நேம்டு கான்ஸ்டன்ட், இது வந்து ஜெண்டர் அப்படின்ற ஒரு டேட்டா டைப், இதை நீ இன்டிஜரை கன்வெர்ட் பண்ண கூடாது அப்படின்றத நம்ம தெளிவா சொல்றதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் கொடுக்குறோம். ஜெண்டர் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்றோம். சோ அதே மாதிரி கலர்லயும் வந்து என்ன பண்றோம், கலர் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் ரெட்னு கொடுக்கும்போது ரெட் அப்படின்றது ஒரு கலர் டேட்டா டைப், இதை நீ நம்பரை கன்வெர்ட் பண்ணாத அப்படின்றத நம்ம தெளிவா சொல்லிடுறோம். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துறோம். இப்போ சேம் ஜெண்டர் ஈக்குவல் டு கலர், இது ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணும் பொழுது ஆனா இந்த கம்பாரிசன் வந்து தப்பு தான். ஓகே, சோ இப்ப ரன் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா ஒரு வார்னிங்கோ எதுவுமே காட்டல, டேட்டா இது எரர் அப்படின்னு காட்டிருச்சு. சோ ரெண்டு டைப்பையும் நீங்க கம்பேர் பண்றது தப்பு அப்படின்ட்டு கம்பைலருக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. ஏன்னா ரெண்டுமே வந்து ஜெண்டர்ன்றது ஒரு டேட்டா டைப்னு அதுக்கு தெளிவா சொல்லிட்டோம், நம்ம கலர்ன்றது இன்னொரு டேட்டா டைப் அப்படின்றது நம்ம தெளிவா சொல்லிட்டோம். அதனால அதுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு, அதனால அது நம்பராவும் கன்வெர்ட் பண்ணிக்காது. சோ அதனால இந்த கம்பாரிசன் தப்பு அப்படின்றத காட்டிருச்சு, எரரா காட்டி. ஸோ ஈனம் கிளாஸ்ல நம்ம எனுமரேஷனை கிரியேட் பண்ணிட்டோம்னா வேற ஒரு டைப்போட நம்ம கம்பேர் பண்ணிக்க முடியாது. அப்போ அதுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸோட தான் அந்த கம்பேரிசன் நம்ம பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஈனம் கிளாஸ் ஜெண்டர், ஸோ இதுக்குள்ள மேல் ஃபீமேல் 2 வேல்யூஸ் இருக்கு. ஜெண்டர்ன்ற வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுல ஜெண்டர் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் மேல்ன்ற வேல்யூ ஜெண்டர்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்ப கம்பேர் பண்ணிக்க போறோம். சோ இஃப் ஜெண்டர்ல இருக்கக்கூடியது மேல்ன்ற வேல்யூவை கம்பேர் பண்ணனாலும் நீங்க டீடைலா ஜெண்டர் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் மேல் தான் கொடுக்கணும். சோ கம்பேர் பண்ணுது, சோ கம்பாரிசன் வந்து நம்மளுக்கு ட்ரூ ஆகுது, ட்ரூனும் போது நம்மளுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணும். இதே நீங்க ஜெண்டர்ல இருக்கக்கூடிய வேல்யூ ஃபீமேலா அப்படின்னா ஜெண்டர் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஃபீமேல் கொடுக்கணும். சோ கம்பேர் பண்ண கம்பாரிசன் வந்து ஃபால்ஸ், உங்களுக்கு நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணிடும். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் ஏன் ஈனம் கிளாஸை வந்து ஸ்கோப்டு எனுமரேஷன் சொல்றோம். அதுல இருக்கக்கூடிய 2 அட்வான்டேஜையும் நம்ம பார்த்துட்டோம்.
ஸோ அது வந்து ஸ்ட்ராங்லி டைப்டாகவும் இருக்கும், ஸ்ட்ராங்லி ஸ்கோப்டாகவும் இருக்கு. அது உங்களுக்கு என்ன மீனிங் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.